திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆணி மாத பலன்களை பத்தி நம்ம இந்த மாசம் பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்தாலும் மிதுன வீட்டில் இருந்தாலும் வக்ரகதி அடைய போகிறார் சூரியனோடு சேர்ந்து. அதே போல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சத்தில் இருக்கிறார். அடுத்தது அங்க சுக்கிரன் இருக்கிறார். 20ஆம் தேதி சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட இணைய போகிறார். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் எதிர்ப்பாளர்கள் கிட்ட. அப்போ பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா தேவையில்லாத தொடர்புகளும் செய்யாத தப்புக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு ஏதுன்னா குழந்தைத்தனம், சுக்கிரன் அப்படின்னா பெண் குழந்தைகள். அப்போ ஏதாவது பெண் குழந்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பணப்புழக்கங்களை கொடுத்தாலும் வாழ்க்கையில கொஞ்சம் சின்ன ஒரு கெட்ட பெயரும் அவமானத்தையும் கொடுத்துரும். அப்ப இந்த கிரகச்சேர்க்கைகள் இந்த மாதம் மாதம் வரக்கூடிய சேர்க்கைகளோடு இந்த கிரகங்களோடு சேரும்பொழுது அந்த மாதம் நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிரகச்சேர்க்கைகள் கண்டிப்பா நடக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகோ சுக்கிரன் கேதுவோ சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதம் சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேருகிறார். இதுல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. துலா ராசிக்குண்டான ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசிக்கு ஒரு ஜாக்பாட் மாதம் இந்த மாதம். உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் 10ஆம் இடத்துல இருக்கார் சுக்கிரன், இல்லைங்களா? துலா ராசி அப்படின்னாலே மென்மையானவர்கள். துலா ராசி அப்படின்னாலே பாத்துட்டீங்கன்னா எவ்வளவு அடி வாங்கினாலும் தாங்குவாங்க அப்படின்னு சொல்றது இந்த துலா ராசி தான். அந்த அளவுக்கு திருப்பி அவங்களுக்கு கொடுக்கவும் தெரியாது, கொடுக்க தெரியாது கிடையாது, கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மனோபக்குவத்துல இருக்கக்கூடியவர்கள் துலா ராசிக்காரங்க. இயற்கையாகவே கடவுளுடைய அனுகிரகம் நிறைய இருக்குங்க துலா ராசிக்கு. சனி உச்சமாகிறார் இல்லையா அந்த ராசியில, அதற்கு இயற்கையாகவே தெய்வ அனுகிரகம் நிறைய பெற்றவர்கள் அப்படிங்கிறது துலா ராசி. அப்படி இருந்தாதான் துலா ராசியில பிறக்க முடியும். துளாராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பாங்க. தனக்குன்னு வரும் பொழுது மற்றவர்கள் எல்லாமே கெடுதல் செய்வாங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. பட் தெய்வத்தினுடைய துணை என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த துளாராசிக்காரர்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் வீட்டுல இருக்கார் 20ஆம் தேதி வரைக்கும். சோ சூப்பரா தொழில் ஓட போகுது. தொழில புதிய பரிமாணங்கள், புதிய வளர்ச்சிகள், புதிய முன்னேற்றங்கள், புதிய சிந்தனைகள், புதுசு புதுசா என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த தொழில் வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற எல்லா சிந்தனைகளும் எண்ணங்களும் உங்களை இப்போ சூழ்ந்து அதற்குண்டான விஷயத்தை நீங்க செயல்படுத்தியே தீரணும். செயல்படுத்துவீங்க அப்படிங்கறதா உண்மை. அதுவும் பாருங்க 6ஆம் அதிபதியான குருவோட உச்சமான குருவோட சுக்கிரன் சேர்றது மிகப்பெரிய யோகங்க. எந்த கிரகங்களும் சுக்கிரன், அதாவது ஒரு உச்சமான கிரகமோ ஆட்சி பெற்ற கிரகத்தோட எந்த கிரகங்கள் சேருதோ அந்த உச்ச பலனும் ஆட்சி பலனும் கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் அது அனுபவிக்குங்க. இப்ப சுக்கிரன் அங்க இருக்கார் அப்படின்னா குரு அங்க இருக்கிறார், உச்சமாகி இருக்காருன்னா அந்த குருவினுடைய உச்ச பலன் சுக்கிரனுக்கு கொஞ்சமாவது போகும். இப்ப நம்ம கூட ஒரு நல்லவர் இருக்கார் அப்படின்னா நம்ம எவ்வளவு கெட்டவங்களாக இருக்கும், நம்ம செயல்படுத்த முடியாம இருக்கும் அப்படின்னா அந்த இன்னொருத்தர் நல்ல பவர்ஃபுல்லா இருக்காருன்னா அவங்களுடைய தாக்கம் நமக்கு வரும் இல்லையா, அந்த எனர்ஜி நமக்கு வரும் இல்லையா, அவருடைய ஆறா நமக்கு வரும் இல்லையா, அந்த எண்ணங்கள் நமக்கு வரும் இல்லையா. அது போலதான் கிரகங்களுக்கு. சோ துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் 20ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்காரு. சோ சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அது உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால அந்த தொழில் என்ன பண்ணுன்னா நமக்கு நல்லது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைந்த பொருளை மீண்டும் எடுத்து கொடுக்கிறது. மறைந்திருக்கக்கூடிய நாலேஜ் எல்லாமே 8ஆம் இடம் தான். புதையல் யோகம் இதுவும் 8ஆம் இடம் தான். அப்ப என்ன ஆகுதுன்னா தொழில் ஏன் ஓடல, ஏன் நமக்கு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு என்ன ஆச்சு, நம்ம ஏன் இப்படி ஆயிட்டோம் அப்படிங்கறத யோசிச்சு அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாசத்துலாம் நடக்கும். அப்ப ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கலாம். துளாராசி ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க. மறுபடியும் மீண்டும் 10ல குரு வந்துட்டாரு, பதவி பறிப்பு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பதவி உயர்வு தான். அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போகத்தான் போறீங்க. தொழில் வளர்ச்சி கண்டிப்பா உண்டு. 20ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் போய் கேதுவோட 11ஆம் வீட்டுல உட்கார்றாரு. அது லாபத்தை கொடுக்கும். லாபத்தை கொடுக்காதெல்லாம் சொல்ல முடியாது. பணவரவு, பொருளாதாரம் இதெல்லாம் சூப்பரா இருக்க போது அது எந்த குறைவுகளும் இல்லை. 8-11ஆம் வீடு தொடர்பு ஏற்படுதுன்னா திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே நடக்க போகுது. பட் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது ஜாதகமும் உங்க ஜாதகம்னு பாத்துக்கோங்க, அல்லது சுக்கிரன் ராகு ஜாதகமான்னு பாத்துக்கோங்க. இது ரெண்டுமே பெண் சாப அமைப்புக்கு ஒரு பெயர் போன கிரக அப்படின்னு எடுத்துக்கலாம். பெண் சாபத்துக்கு ஒரு பெயர் போன கிரக சூழ்நிலைகள் எடுத்துக்கணும். இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு அப்ளை ஆக போகுது. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறவர் நீங்க தான்.
துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் தான். அப்ப 11ஆம் இடங்கிறது தேவையில்லாத தொடர்புகளை சொல்லக்கூடிய ஒரு இடம். இப்ப துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தேவையில்லாத தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் 20ஆம் தேதிக்கு மேல. ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் கவனமா இருங்க. இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருடைய ஜாதகத்துல இருந்தாலும் சரி, இது இந்த சேர்க்கை ஒருத்தருக்கு இருந்தாலும் சரி, குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு இந்த பாதிப்பை கொடுக்கும். அதனால கொஞ்சம் பழக்க வழக்கங்கள், போயிட்டு வரக்கூடிய இடத்துல இதுல எல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. நான் எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெண்கள் கிட்டையும் ஆண்கள் கிட்டையும் குழந்தைகள் என்ன பண்றாங்க, எங்கயா எந்த நண்பர்கள் கிட்ட பேசுறாங்களா, ஏன்னா செல்போன் எப்படி யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இந்த நேரத்துல தான் நடக்கும். நிறைய நம்மளுடைய நாட்டில் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி இந்த சூழ்நிலைகள் தான் நடக்கும். இந்த மாதிரி ஜாதக அமைப்புல இருக்கக்கூடியவர் வந்து அதிகமா நடக்குது. சோ கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேவையில்லாத ஒரு சிக்கல்ல கொண்டு போய் விட்டுறக்கூடாது இல்லையா? அதற்காக சொல்றேன். சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கும். அங்கிருந்து ராகு பாக்குது சுக்கிரனை. அதே போல சனியும் இந்த சுக்கிரன் கேதுவை பாக்குறார். சோ இதெல்லாம் கொஞ்சம் அவமானப்படுத்திடும் நம்மள. சோ கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் வந்து 8க்கு வரப்போகிறார். 7ஆம் வீட்டுல இருந்து 8க்கு வரப்போகிறார். 2 7 குடையவர். சோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், கொஞ்சம் பார்ட்னருக்குள்ள சமுதாயத்துல பெரிய லெவல்ல வர முடியல, பார்ட்னருக்குள்ள கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுது, நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுது, இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. அதுக்கு வேற வழிகள் இல்லை. சோ கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணி கொண்டு போவதும், உங்களுடைய பேச்சுல கவனத்தை செலுத்துவதும், தேவையில்லாம அடுத்தவர்கள்கிட்ட அடுத்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில போய் மூக்க நுழைக்கிறது கொஞ்சம் குறைத்துக் கொள்வதும் நல்லது. இதெல்லாம் இந்த துளாராசி அதிகமா பண்ணும். தான் குடும்பத்தோட அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத போய் பாப்பீங்க. பட் வந்து சொல்யூஷன் நீங்க போனதுக்கு அப்புறம் கிடைக்கும். என்ன பண்றாங்க அவங்களுக்கு சொல்யூஷன், கெட்ட எண்ணத்துல போக மாட்டீங்க. என்ன பண்றாங்க என்ன பண்ண பாக்குறாங்க, நம்ம போய் ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுத்து அவங்களை ரெடி பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை கத்து வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா சனி அங்க உச்சமாகறாரு இல்லையா? உங்களுடைய அனுபவத்தை அங்க போய் சொல்லி அவங்களை நல்லா சேர்த்து வைக்கலன்னு பாப்பீங்க. பட் இந்த நேரம் அது சரியில்லாத நேரம். சோ இப்ப போய் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. அது வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டா மாறிக்கும். சோ கவனமா இருந்துக்கணும். அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9 மற்றும் 12ஆம் அதிபதியாகி அவர் இருக்கக்கூடிய வீடு 9ஆம் வீட்டிலேயே 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து இருக்கார். சோ 9ஆம் அதிபதி 9ல இருக்குது. தந்தை மூலமாக அனுகிரகம் கிடைக்குது, தந்தையின் அனுகூலம் கிடைப்பது, ஆசீர்வாதம் கிடைப்பது, அவர்கள் சொத்துக்கள் ஏதாவது கிடைப்பது, அவர்கள்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டா கிடைக்குங்க. அவ்வளவுதான். ஆனாலும் கொஞ்சம் விரயங்களும் நடக்கும். அவரு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவோ, கொஞ்சம் ஏதாவது தேவையில்லாத ஒரு சின்ன சங்கடங்கள் ஏற்படுறதோ நடக்கும். தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, நிறைய ட்ரிப் எல்லாம் போயிட்டு வரக்கூடிய நிறைய ட்ரிப் எல்லாம் போவீங்க, குடும்பத்தோட போவீங்க, இதெல்லாம் நிறைய நடக்க போகுது இந்த மாசம். அதே போல 12ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியுமான புதன் கொஞ்ச நாள் வக்ரம் ஆகிறார் இடைப்பட்ட காலகட்டத்தில். இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல புதன் வக்ரமாகக்கூடிய சூழ்நிலையில உங்க ஜாதகத்தில் புதன் வக்ரமான்னு பாருங்க, பெரிய ஜாக்பாட் நடக்கும். உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு, பூர்வீக சொத்தை வித்து பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் கிடைக்கும் புதன் வக்ரமாக இருந்தால். புதன் வக்ரம் நார்மலா என்ன போயிட்டு இருக்கு அதை அப்படியே கொண்டு போங்க, அவ்வளவுதான். கூட உங்களுக்கு சூரியன் சேர்ந்திருக்காரு. அவர் வந்து லாபஸ்தானாதிபதி. அப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, முழுக்க முழுக்க நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை கொடுத்துருவார். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக சம்பள உயர்வை கொடுத்து விடுவார். என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்றீங்களோ அதோட சூப்பரா பிரம்மாண்டமா செஞ்சு கொடுத்துருவார். சோ ஒரு இடம் வாங்குறீங்க, விக்கிறீங்க, பூர்வீக சொத்து விக்கிறீங்க, இந்த போல ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த மாசம் துளாராசிக்காரர்கள் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாபம் தான். நீங்க நினைச்சதை விட பெருசா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் உண்டு. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுக்கிரன் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் அருமையா இருக்காரு. 21ஆம் தேதிக்கு வந்தாலும் பணத்துக்கோ, தொழிலுக்கோ, வருமானத்துக்கோ, குடும்பத்துக்கோ எந்த குறைவுகளும் இல்லை. பட் குடும்ப நபர்கள் மூலமாகவோ, வெளி ஆட்கள் மூலமாகவோ கொஞ்சம் சிரமங்களும் சங்கடங்களும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள். அதுவும் குறிப்பிட்ட இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? துளாராசிக்காரர்கள் இந்த மாசம் என்ன பண்ணலாம், இந்த கிரகத்துல இருந்து நம்ம எப்படி வந்து வெளியே வரலாம் அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். இந்த துளாராசிக்கு இப்ப வந்து அதிக கடன் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அதே போல இந்த கிரக சூழ்நிலைகளினாலையும் இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். துளாராசிக்காரர்கள் ஒரு ஒயிட் கலர் கேண்டில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு பௌர்ணமி நாட்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள், வெள்ளி வாரத்துல வெள்ளி, செவ்வாய், அப்புறம் பௌர்ணமி, இந்த நாட்கள்ல ஒயிட் கலர் கேண்டில் வாங்கி வச்சுட்டு உங்களுடைய பூஜை ரூமா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க மெடிடேஷன் பண்ணக்கூடிய ரூமா இருந்தாலும் சரி,
அங்க உட்கார்ந்து உங்களுக்கு எந்த விஷயங்களும் உங்களுடைய மனசை வேதனைப்படுத்துதோ அந்த விஷயத்த அந்த கேண்டில் கிட்ட சொல்லுங்க. உங்களுடைய பிரார்த்தனை அங்க வைங்க, கண்டிப்பா நிறைவேறும். அதே போல பெருமாள் கோயிலுக்கு நிச்சயமாக உங்களால முடிந்த அளவுக்கு பச்சை கற்பூரமோ அல்லது கல்கண்டோ வாங்கி கொடுங்க. வாரத்துல ஒரு நாள், இந்த மாதம் முழுவதும், அது 20ஆம் தேதிக்கு மேல வாங்கி கொடுக்கறது இன்னும் சிறப்பு. இந்த 2 பரிகாரம் தான். ஒயிட் கலர் கேண்டில் வச்சு மெடிடேஷன் பண்ணலாம், அல்லது உங்களுடைய பிரார்த்தனைகளை அவங்க கிட்ட முறையிடுறது. இரண்டாவது, பெருமாள் கோயிலுக்கு வெல்லமோ அல்லது கற்கண்டோ வாங்கி கொடுக்கறது. அதே போல பச்சை கற்பூரம், வெல்லம் நீங்க ஆட் பண்ணிக்கிறது உங்களுடைய விருப்பம். நான் சொன்னது பச்சை கற்பூரமும் கற்கண்டும் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இது இந்த மாசம் துளாராசிக்காரர்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த மாதத்தில் இருந்து வரக்கூடிய இந்த கெட்ட கிரகத்தினுடைய தாக்கங்கள் விலகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. சோ இந்த பரிகாரம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தா நீங்க ரிசல்ட் கூட கொடுங்க. ஒரு மைண்ட் ஒரு ஃப்ரீ ஆயிரும். உங்களுடைய ஆறா நல்லா கிளியர் ஆயிரும். உங்களை சுத்தி நிறைய கெட்டதெல்லாம் இருக்குது, நெகட்டிவ்லாம் நிறைய வருது அப்படின்னா அதெல்லாம் வெளியே போயிடும். கொஞ்சம் மெடிடேஷன்ல கவனம் செலுத்துங்க. சோ இந்த நேரங்காலங்கள் ராசி அதிபதி 20ஆம் தேதிக்கு மேல கேதுவோட வரும் பொழுது நிறைய இன்ட்யூஷன் கொடுக்கும். அந்த இன்ட்யூஷன் கொடுத்த உடனே அந்த விஷயத்த நீங்க செயல்படுத்திடுங்க. இது போகாத, இதை செய்யாத, அங்க போ இங்க போன அந்த இன்ட்யூஷன் வரும். சோ அந்த இன்ட்யூஷன் படி நடந்துக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் மாறுபடலாம். நன்றி. இன்னும் நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம தேவி சரணம்.